சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஜெனரலா வந்து இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. யாருமே அவரை கெட்டவர்னே சொல்ல எதுக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்து மதத்துல முருகன் நல்லவர், சிவன் நல்லவர்னு யாராவது சொல்றாங்களா? இப்ப ஜான் ஜெபராஜா நல்லவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது அவர் பண்ணலன்றதுக்காக நல்லவர்னு சொல்லலாம். இயேசு யாரும் எதுவுமே சொல்ல. எதுக்கு இவங்க இயேசு நல்லவர்ன்ற செய்தி சொல்றோம், இயேசு நல்லவர்ன்ற செய்தி சொல்றோம் அப்படின்னு ஒண்ணு தோணும். சோ அந்த கதையில அவர் நல்லவராக ஆக்சுவலா அவருக்கு எந்த சோதனையும் இருக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ராமாயணத்துல ராமருடைய சொத்தை பிடுங்கி விட்டுருவாங்க, மகாபாரதத்துல அதே மாதிரி தர்மருடைய சொத்தெல்லாம் பிடுங்கி விட்டுருவாங்க. அவங்களுக்கு அநியாயம் நடக்குது, இதெல்லாம் இருக்கும். இயேசுக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அதே பைபிள்ல நிறைய கதைகள் இருக்குது. நார்மலாவே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன் பிரதர். இயேசு நல்லவர்னு சொல்றாங்களா? இயேசு கடவுள் தானே அவங்க கும்பிட்டு இருக்கிறது. கடவுளை போய் நல்லவர்னு ஒரு மனுஷர் மாதிரி நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அப்படின்னாலே அவர் கடவுள் இல்லைன்னு ப்ரூவ் பண்றாங்க. கடவுளை டிஸ்கிரைப் பண்றது கடவுள் யாரும் கெட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல அவரை போய் ஒரு மனுஷன் மாதிரி நல்லவர் கெட்டவர் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா. அது நமக்கு வந்து அதுதான் அந்த மதம். மற்றவர்களுக்கு எல்லாம் அது என்ன இது அப்படின்னு தோணும். அவங்களுக்கு அது ஒரு சீரியஸான விஷயமா தோணும். ஆனா அதே பைபிள்ல நிறைய கதைகள் பழைய ஏற்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற கதைகள்ல அந்த தீர்க்கதரிசிகள் அனுபவிக்கிற சித்திரவதைக்கு கம்பேர் பண்ணும்போது இயேசு எந்த விதமான சித்திரையும் அனுபவிக்கல. யோசேப்லாம் பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே சித்திரவதை. அவங்க சகோதரர்களே அவங்கள கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு அடிமையா வித்துருவாங்க. அடிமையா போன இடத்துல எஜமானுடைய மனைவி இவன் மேல ஆசைப்படுவா. அதுக்கு சம்மதிக்காததுனால அவன் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ட்டு புருஷன் கிட்ட சொல்லிடுவா. அவன் உடனே ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில போட்டுருவான், ஜெயில இருப்பான். சோ இப்படியெல்லாம் அவன் கஷ்டத்தை அனுபவிப்பான். சோ அப்படியெல்லாம் எதுவுமே இயேசு வாழ்க்கையில நடக்கல. யாருமே அவருக்கு துக்கம் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் தான் ராஜான்னு சொன்னதுக்காக எல்லாம் யாராவது அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அல்லது நான் தான் கடவுள்னு சொல்றதுக்காக கூட யாராவது அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சோ அது நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. பட் ஆனால் அந்த இயேசுடைய வாழ்க்கையில ஒரு சூப்பரான சம்பவம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்ல முடியும். என்னன்னா அவருடைய விழா எலும்பை குத்தும்போது குத்துறவங்களை அதாவது சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது செத்துட்டாரான்னு செக் பண்றதுக்காக கீழே இருந்து விழா எலும்புல குத்துவானுங்க 2 பேரும் சீட்டு கட்டு விளையாண்டுக்கிட்டு. செத்தாதானே நம்ம போக முடியும் அப்படின்ட்டு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, இவங்களை மன்னியும் அப்படின்னு இயேசு சொல்வார். சோ அதை கூட பெருசா சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து நமக்காக மரித்தாரு, எப்படியெல்லாம் மரித்தாரு, அப்படி இப்படின்னுவாங்க. அது அவர் மேல ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு குற்றமாக ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் அந்த குற்றத்திற்காக அவரை வந்து அப்படி பண்றாங்க. இவங்க வந்து நமக்காக தான் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த மதத்தில் அவரை வழிபடணும். அவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் சம்பவம். அந்த ஒரு நாள் சம்பவத்தை வச்சு அவரை கடவுளை ஆக்கிட்டாங்க. அதை எக்ஸாஜரேட் பண்ணி ஆனா அந்த அவருடைய வாழ்க்கையில வணங்குற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. சில மேஜிக் பண்ணுவாரு, தண்ணிய வைனா மாத்துவாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன அற்புதம் பண்ணுவார். அது மாதிரி இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கடவுள்னு சொல்றோமா? கிறிஸ்தவர்களே பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்து மதத்திலயும் பாத்தீங்கன்னா ராமருடைய கதை, கிருஷ்ணருடைய கதையெல்லாம் பார்க்கும்போது அந்த கதையை வைத்து நம்ம அவரை வழிபடுற மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? பெண்களுடைய ட்ரெஸ் எடுத்தாரு, இவங்களை கொலை பண்ணாங்க, கொலை பண்ண சொன்னாரு, இதுக்காக ஒருத்தரை கடவுளா நினைப்போமா? எதுலையுமே இருக்காது. ஆனா அவங்க கடவுளா நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு தகுதியானவர்கள் தான். இயேசுவா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும். இது என்ன சொல்ல வரேன்னா அந்த கதை வந்து அவர்களுடைய கதை கிடையாது. அது ஒரு காலத்தில் கடவுள் ஒரு விஷயத்தை மனிதர்களுக்கு போதிக்கிறாங்க. அதை போதிக்கும் பொழுது அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை வந்து ஒரு சூக்ஷ்மமாக காட்டிட்டாங்க. ஏன்னா உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்தவர்களாக கூட இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில அனுபவிச்ச சித்திரவதை ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாம எல்லாரும். ஆனா நம்மை விட அவரு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் இவங்களா கற்பனை பண்றாங்க. இந்த சினிமால ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அழுவாங்களே அப்படியே, அந்த மாதிரி. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு நிஜ சம்பவம் நிறைய
பெண்கள் அனுபவிக்கிறாங்க, ஆண்களுமே அனுபவிக்கிறாங்க இப்ப இந்த சித்திரவதை. என்ன அப்படின்னா இந்த கள்ளத்தொடர்பு. ஆஹ் நிறைய சகோதரிகள் தொடர்ந்து ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அவங்க கம்பெனியை வச்சு நடத்துவாங்க. அவங்க கணவன் கம்பெனில வேலை செய்யற பொண்ணோட அவருக்கு கள்ளத்தொடர்பு இருக்கும். அது பெரும்பாலும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அது இருந்திருக்கும். ஆனதுக்கு பிறகும் அது தொடரும். அது அரசல் புரசலா அவங்க கேட்கறாங்க. ஆஹ் கேட்கும் பொழுது ஒரு டைம் என்ன ஆகுது, சரி இத சொல்ல சொல்ல இவ ஒரு சைக்கோ அப்படின்ட்டு அவரு கணவன் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஏன்னா என் கணவன் இப்படி இருக்கிறான்ட்டு இவங்க சொல்லும்போது சைக்கோ அப்படின்னு உடனே அந்த பொண்ணு கடுப்பாயி, சரி இதை நான் ப்ரூஃபோட பிடிக்கணும் அப்படின்ட்டு போன் இப்பதான் ரெக்கார்டிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எங்கேயாவது தெரியாம வச்சு வந்து அதை கேட்டோன்னு ஏன்டா கேட்டோன்னு ஆகுற அளவுக்கு அவங்க க்ளோஸா இருக்கிறாங்க அதுல. அதனால இவங்களுக்கு தான் சித்திரவதை இல்லையா. சோ அதை எல்லாருக்கும் ரெக்கார்ட்லாம் அனுப்பிச்சிடுறாங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம். அனுப்பிச்சோடனே அவ சைக்கோ ஆயிட்டா பாருங்க, ரெக்கார்ட் எல்லாம் போடுறா அப்படி இப்படின்ட்டு அவரும் அவருடைய இஷ்டத்துக்கு சொல்றாரு. சொன்ன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, கம்பெனிக்கு வந்தாங்கன்னா பயங்கரமா வேலை வாங்குறது மனைவிய மற்றவர்கள் முன்னாடி ஒரு டார்ச்சர் பண்றது, நீ என்ன இப்படி பண்ணிட்டல்ல அப்படின்ட்டு. சோ இது ஒரு சில சகோதரிக்கு நடக்குது. இன்னும் ஒரு சில சகோதரிக்கு எப்படி நடக்குது அப்படின்னா, கம்பெனிக்கு அந்த பொண்ணை வர சொல்லிட்டு இவரு எந்த பெண்ணோட எல்லாம் தொடர்புல இருக்கிறாரோ அந்த பொண்ணுங்க மனைவிய கண்ணாப்பின்னான்னு திட்டுறது, கெட்ட வார்த்தை இல்லம், ஏய் அறிவு இருக்காடி உனக்கு அப்படி இப்படின்னு கண்ணாப்பின்னான்னு திட்டுறது. அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு எஜமானி, அவங்க வேலைக்காரங்க, வேலைக்காரங்க திட்டுறாங்க, கணவன் கம்முன்னு இருக்கிறாரு. ஆனா நீ வந்துதான் ஆகணும் கம்பெனிக்கு அப்படின்னு சித்திரவதை கொடுக்குறாங்க. யோசிச்சுப்பாங்க. இது கம்பேர் பண்ணும்போது சிலுவையில அந்த ஒரு 5 நிமிஷம் அடிக்கும்போது வலிக்கிற வலி ஒரு வலி. ஆக்சுவலா எந்த வலியுமே அந்த நேரம் தெரியாது. அதான் பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டா ஆகிறவங்களுக்கு தெரியாது, என்ன ஆச்சுன்னே தெரியாது. நமக்கு பாக்குறதுக்கு தான் அது பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இப்ப ட்ரெயின்ல வந்து இப்ப ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா இந்தியாவுல, நிறைய கோச் வந்து அப்படியே கவுந்துச்சு. அவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு தான் சொல்றாங்க. அந்த ஒரு செகண்ட் டக்குன்னு போய் அதுல கொஞ்சம் பேர் உயிர் பிழைக்கிறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க. பட் அந்த செகண்ட் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சகோதரிக்கு ஒரு ஒரு வினாடியும் தெரியும். இன்னொரு சகோதரி அதே மாதிரி இந்த மாதிரி வேலை செய்யற பெண்ணோட அவர் தொடர்புல இருக்கிறாரு, என்னதான் பண்றாங்க, அது ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் பண்ண மாட்டேன்றாரு அப்படி இருக்கிற மாதிரி, நிஜமாலே பேசுறாங்களா அப்படின்ட்டு ரெக்கார்டு போட்டு வச்சிடுறாங்க போன்ல. அவரு பண்றாரு. போன் எடுத்து கேட்டா, எதுக்கு அவளை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு ஐயோ என்ன கொண்டுடுவாங்களோன்னு பயமா இருக்குது இப்ப அப்படின்ட்டு. சோ இது அந்த மரண பயம் ஒரு வினாடியும் அனுபவிக்கிறாங்க. மனசால நரக வேதனை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய கொடுமை இதாதான் இருக்கும். தன் சொந்த வீட்டுல உயிர் பயத்தோட வாழறது சாதாரண விஷயம் கிடையாது. இது இல்லாம அந்த சொத்துக்காக கொலை பண்றது, மனைவின்னு இல்ல யாரு வேணாலும் கூட பிறந்தவங்கள, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்ல நிறைய. இதை வீட்டுக்கு வீடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இயேசு அனுபவிச்சதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு முதல்ல வாழ்க்கையில எந்த கஷ்டமே கிடையாது. அந்த கடைசியில சிலுவையில பண்றதை தவிர வேற எப்பயுமே அவருக்கு கஷ்டமே இருக்காது. அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்றாரு, போறாரு. சில இடங்கள்ல வரவங்களும் விபச்சார சந்ததியினர்ன்றதுனால கடுப்பாய் கல்லால் அடிக்கிறாங்க. சோ அது வார்த்தையினால வந்த பிரச்சனை இல்லையா. மற்றபடி ஒரு மதத்தை ஃபாலோ பரப்புறவங்களை வந்து யாரும் எதிர்க்க போறது இல்ல, இன்னொரு மதத்தை நோண்டாத வரைக்கும். அதுவும் ரொம்ப மோசமாக பேசினாதான் பிரச்சனை வரும் இல்லையா. சோ இது நடக்குது. அது கூட அவர் போயிடுறாரு, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் மேல எதுவும் படுறது கிடையாது. ஆனால் அங்க இயேசு வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், எனக்காக அவமானங்களை பொறுத்து கொள்பவன் பாக்கியவான், இந்த மாதிரி விஷயம் சொல்லுவார். இத வந்து அவர் ஒன்னும் ஃபாலோ பண்ணல எங்கேயும். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையும் வரல. கடைசியில அதை ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுனாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரசங்கத்துல சொல்லியிருப்பார், ஒரு மலை பிரசங்கம்ட்டு. அந்த பைபிள்ல அவருடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் பிடிச்சதாக அந்த ஒரு பிரசங்கம் தான் இருக்கும்.
ஆனா அவரையே வந்து கடைசியில ராஜா முன்னாடி அரெஸ்ட் பண்ணி இட்டு போகும்போது வாயிற்காலன் என்ன கூட கூட பேசுறேன்ட்டு பளிர்னு அறைவான் இயேசுவை. அப்ப இயேசு சொல்லுவாரு, நான் உனக்கு வந்து கெட்டதை கொடுத்திருந்தால் நீ எனக்கு கெட்டதை கொடுக்கலாம், நான் அப்படி பண்ணலையேன்னு கேட்கிறேன். அவர் கேட்டது ரைட்டு தான். ஆனாலும் இவர் சொன்ன போதனை அங்க ஃபாலோ பண்ணல. ஒரு கணத்தா இருந்தா இன்னொரு கணத்தெல்லாம் காட்டி இருக்கணும் அமைதியா. அவரு பண்ணலையே, ஏன்டா என்ன அடிச்சேன்னு தான் கேட்கிறாரு. நான் உனக்கு என்ன பண்ண அடிச்சேன்னு கேட்கிறேன். பொலைட்டா தான் கேட்கிறாரு. பட் என்னன்னா அதை ஃபாலோ பண்ணலன்னு சொல்றேன். அவர் சொன்னதை அவரே ஃபாலோ பண்ணல எதுவுமே. ஆனால் அப்ப என்னன்னா அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது கடவுள் ஒரு டைம்ல மனிதர்களுக்கு கொடுத்தது, அது மதங்களில் வெளிப்படுது. எல்லாத்துலயுமே குரான்லயும் இருக்கும், மகாபாரதம், ராமாயணம். மகாபாரதம், ராமாயணத்துல பாத்தீங்கன்னா யாரும் போதனை பண்ற மாதிரி இருக்காது. ஆனா அப்படி வாழ்ந்தே காட்டுவாங்க இல்லையா. ராமருடைய சொத்தை அபகரிக்கும் போது சிரிச்ச முகத்தோட அவர் போவார். இது பைபிள்ல இயேசு சொன்னதா இருக்கும், செய்ய மாட்டார், ஆனா சொல்லியிருப்பார். உன் சகோதரனோடு உனக்கு ஒரு இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போறதுக்கு பதிலாக அவனோட சமாதானமா போயிடு, இல்லாட்டினா உன் சொத்து ஃபுல்லா வித்து தீர்ந்தாலும் வழக்கு முடியாது. இது நிறைய பேருடைய நடைமுறை உண்மை அனுபவம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு கோர்ட் முதல்ல தீர்ப்பு கொடுக்காது. அவங்களே ஒண்ணு சேரட்டும் தான் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க 10-11 வருஷம். அப்ப இல்ல நான் அவனை விட மாட்டேன்னு இவங்க நின்று இவங்களோட ஆயுள் எல்லாம் போயிடும். அதே மாதிரி உன்னுடைய சகோதரன் தோல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டா இடுப்புல இருக்கிற ட்ரெஸ்ஸும் கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு என்ன அர்த்தம், இழந்துடு எல்லாத்தையும்னு அர்த்தம். அதுதான் டைரக்டான அர்த்தம் அது. சோ அந்த மாதிரி அவருக்கு எதுவும் நடக்கல. ஆனா இங்க யோசிப்ப பைபிள்ல சில கதைகள்ல சிலர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ராமர் அப்படி பண்ணியிருப்பாரு, தர்மர் அப்படி பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் வருது. ஆனா இது எல்லாமே கற்பனை கதை தான். ஆனால் ஒரு காலத்தில் நிஜமாக நடந்தவர்களுடைய கதை. அது எப்ப நடந்துச்சு அப்படின்ற காலம் தெரியணும் அப்படின்னா, இயேசுவை வந்து அப்படி கல்லால் அடிக்கிற ஒரு காலம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சானா எப்பவுமே அப்ப கிடையாது. இப்பதான் அப்படி நடந்துட்டு இருக்கு. அதாவது முஸ்லிம் நாடுகள்ல கல்லால் அடிக்கிறது ஒரு சட்டமா இருக்குது, அதை விட்டுருங்க. அது வந்து தப்பு பண்ணா, ஒரு சில தவறு செய்தா, அந்த மாதிரி எந்த தப்பையும் இயேசு பண்ணல. அப்ப எதுவும் பண்ணாமலே கல்லால் அடிக்கிறது அப்படின்னா இப்பதான் நடந்துட்டு இருக்குது. கல்லால் அடிக்காட்டினாலும் சொல்லால கமெண்ட்ல அடிச்சிட்டு இருப்பாங்க எல்லா சேனல்லயும். அந்த மாதிரி எது சொன்னாலுமே கல்லால் அடிக்கக்கூடிய டைம் இப்ப. அதாவது என்னன்னா அந்த விஷயங்கள் இப்ப நடக்கிற விஷயங்கள். அதே மாதிரி நேத்து கூட ராமருடைய அப்பாவுக்கு இத்தனை மனைவி இருக்குது, நான் மட்டும் வச்சிருக்க கூடாதான்னு கமல் சொன்னார். அப்ப ராமருடைய அப்பா எந்த காலத்தில் வாழ்ந்தாருன்னா இப்ப அந்த அளவுக்கு கள்ள தொடர்பு தலைவிரிச்சு ஆடுது. இந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக ராமர் வாழ்ந்தார். அது கூட மனைவிக்கு நேர்மையா வாழல, கடவுளுக்கு நேர்மையா வாழ்ந்தார். அது மறைஞ்சு இருக்குது அங்க. அதே மாதிரி சீதையும் ராமருக்கு நேர்மையா வாழல, கடவுளுக்கு. ஏன்னா அவ சிவலிங்கத்தையே தான் பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப அது எந்த சம்பவத்தில் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா தசரதருக்கு அத்தனை மனைவி இருக்குதுல்ல, அந்த மாதிரி காலகட்டத்தில். அதாவது இப்ப திரேதாயுகத்துல யாரும் அத்தனை மனைவி வச்சு இல்ல. திரேதாயுகத்துல ராமர் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்திருப்பார் சத்தியுகத்தில். ஆனா இவங்க வேதத்துல துவாபர யுகம்னு போட்டாங்க. சத்தியுகத்துல எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியா தான். கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் விட பரிசுத்தமானவர். அது ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து சூக்ஷ்மமா சொல்லப்பட்டும் இருக்கும். அவர் நிறைய மனைவியோட இருந்தாரு, பெண்களோட சுத்தினாரு, அப்படி இப்படின்ட்டு வர. அதே மாதிரி மகாபாரதத்துல ஏதோ ஒரு டைம்ல வந்து அது நீங்க சொல்லியிருக்கிறீங்க இல்லையா சிஸ்டர், ஏதோ ஒண்ணு சொல்லும்போது கிருஷ்ணர் சொன்னா மட்டும்தான் அது பலிக்கும்ட்டு கிருஷ்ணர் நான் பண்றேன் அப்படின்னு பண்ணுவாரு. அது என்ன சம்பவம் அது? அதாவது யாரு யோகியா இருக்கிறாங்க, பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாங்களோ அவங்க சொன்னாதான் இது பலிக்கும். சொல்லுவாங்க. ஆமா, மகாபாரதத்துல ஒரு சீன் அப்படி ஒண்ணு வரும். சோ அப்ப கிருஷ்ணர் அதை பண்ண உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேற ஏதோ ஒரு விஷயம். அவர் அப்படி ஊரை சுத்தினவர் கிடையாது. அந்த கதையே உண்மை கிடையாது. மொத்தத்துல அதுல சொல்லப்பட்ட விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கதையில சொல்லப்பட்ட எதையும் கிருஷ்ணர் பண்ணல அப்படிங்கிறது. அது மாதிரி வெண்ணையை திருடினதா காட்டுறாங்க. சில கதைகள் ஒரு கதையும் பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணா இருக்கும். முரணா இருக்கும், கரெக்ட். அது மாதிரி வெண்ணையை திருடுறதா காட்டுறாங்க. அவங்க அம்மா கேக்குறாங்க, வெண்ணெய் திருடின? இல்லம்மா நான் திருடலம்மான்ற. அப்ப வந்து வாயை திறக்க சொல்றாங்க. வெண்ணெய்க்கு பதிலாக உலகமே தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துக்கே அதிபதி நான் எதுக்கு வெண்ணெய் திருட போறேன்? ஏன்னா கிருஷ்ணர் வந்து உலகத்துக்கே அதிபதியா இருந்தவர்.
இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும்போது ஆரம்பத்தில் பிறந்தவர் அவர். சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அவர். உலகத்துக்கே அதிபதியை போய் வெண்ணையை திருநான் நிந்தனை பண்ணி இருக்கிறீங்களேன்னு அர்த்தம் அது. சோ அது பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியா சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது. அப்படி நான் எதுவும் பண்ணல, நான் பண்ணலமான்ட்டு அவர் சொல்றாரு. சோ அப்படி அதுலயே சொல்லப்பட்டிருக்கும். நீங்க நான் நினைக்கிற மாதிரி விஷயங்கள் அங்க நடக்கல அப்படிங்கிறது. அதே மாதிரி திரௌபதி பாத்தீங்கன்னா 5 கணவனோட இருக்கிறது. சோ இப்பதான் அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் கல தொடர்பு எக்கச்சக்கமா இருக்குது. சோ அது பைபிள்ல கூட ஒரு பெண்ணுக்கு 50 கணவன் இருப்பார் அப்படின்னு இருக்கிறதா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அது பைபிள்ல எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. கடைசி நேரத்துல அப்படி இருக்கும்ட்டு. சோ இப்பதான் அந்த மாதிரி காலகட்டம் இப்ப நடக்கிறது. ஏன்னா இப்பதான் இறைவன் வர முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும்போது 2500 வருடத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது மனிதர்களுக்கு. கணவன் மனைவிக்கு இடையில கூட காமம் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. சோ அப்படி பரிசுத்தமா இருந்ததுனாலதான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். அப்ப கோயில் கட்டி அந்த தேவதைகளை தான் இந்துக்கள் தெய்வம்னு வழிபடுறாங்க. வழிபடுவதற்கு தகுதியானவர்கள். ஆனா அவர்களை பற்றிய கதைகள் வழிபடுற மாதிரி எல்லாம் இருக்காது. கொலை பண்ணாங்க, இது பண்ணாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, சொத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க, சொர்க்கத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது யாரும். சொர்க்கத்தை அடையவும் முடியாது. அங்க காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாதவர்கள் இதே பாரத பூமி சொர்க்கமா இருக்கும்போது வாழ்ந்தார்கள். இப்ப எங்க போயிட்டாங்கன்னா மறுஜன்மம் எடுத்து அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகும் போது அவங்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் பண்ற அழுக்கான குணங்கள் வந்துடுச்சு. கடைசி 100 வருடம் கடவுள் வர்றார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. அந்த பரமபிதா கொடுத்த ஞானம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இயேசு சொன்னதுதான் தெரியும். இயேசு சொன்னதுனால உருவானது கிறிஸ்தவ மதம். கடவுள் கொடுக்கிற ஞானத்தினால உருவாகிறது சொர்க்கம். அது இறுதியில கொடுக்கிறார். இறுதியில தான் அவர் வர்றார். முகமது நபியினால வர்றது, அந்த ஞானத்தினால வர்றது முஸ்லிம் மதம். அது அல்லாவின் ஞானம் இல்ல. முகமது நபி கூட கொடுக்கல. அவர் உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வந்து கொடுக்கு. அதே மாதிரி இயேசுவும் கொடுக்கல. இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வந்து கொடுக்கு. அதுக்கு விளக்கம் தான் இயேசுவும் நபியும் கொடுத்திருப்பாங்க. ஆனால் கடவுள் வருவது மதத்தை உருவாக்க அல்ல, மதங்களற்ற உலகத்தை உருவாக்க. இன்னைக்கு எல்லாரும் அதானே நினைக்கிறாங்க. நம்ம மதம் மட்டும் உலகம் ஃபுல்லா வரணும் அப்படின்ட்டு. அது அப்படிலாம் யாராலையும் அழிக்க முடியாது. அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மதம் மட்டும்தான் பிடிக்கும். இப்போ ஒருத்தர் துப்பாக்கி வச்சு நீ மதம் மாறியா இல்லையானா நடிப்பான். அந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர் சர்வாதிகாரி ஆட்சிக்கு நடக்குது முஸ்லிம் மன்னர்கள் இருக்கும்போது அது மாதிரி மாறினதா சொல்லுவாங்க. ஆனா மனதுக்குள்ள அவன் மாற மாட்டான். வேற வழி இல்லைன்ட்டு இருப்பான். அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் போய் இந்து குடும்பத்துல பிறந்துரும். அதுக்குள்ள இங்க உலக மாற்றங்கள் வேற மாதிரி வரும். சோ அதனால எந்த மதத்தையும் அழிக்க முடியாது. கடவுள் தான் அதை பண்ண முடியும். அது எப்ப பண்றாரு? உலகமே அழியுது. அப்ப சொல்றாரு ஆத்மா அழியாது. இப்ப ஆத்மா அழுக்காயிடுச்சு. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால மூழ்கிடுச்சு. இப்ப அதுல இருந்து நீங்க விடுபட்டீங்கன்னா மதங்களற்ற உலகம் சொர்க்கம். அங்க நீங்க வந்துடுங்க. அங்க குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க எல்லாரும் அப்படிங்கிற. அதை இயேசுவும் சொல்லியிருப்பாரு. குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு. இப்ப எனக்காக உங்களுக்கு நடக்கும் அநீதிகளை பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு பைபிள்ல கூட இருக்கும். ஆனா கடவுள் டைரக்டா கொடுக்கிற ஞானத்துல இப்படி இருக்காது. அதுதான் பெரிய விஷயம். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். யார் உடல்ல வர்றாரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா ஆதாம் மட்டும்தான் சொர்க்கத்துல இருப்பார். அங்க உள்ள கதாபாத்திரத்துல ஆதாம் ஏவாள் மட்டும்தான் சொர்க்கத்துல இருப்பாங்க. மற்றவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானம் ஆதாம் கிட்ட மட்டும்தான் கடவுள் சொல்லி இருக்க முடியும். ஆதாம் ஏவாள் கிட்டதான். அதுக்கப்புறம் தான் நரகத்துக்கு வந்துட்டாங்களே. சொர்க்கத்தை விட்டு தோர்த்துனா இந்த பூமி நரகம். சோ நிஜத்தில் அந்த மாதிரி நடக்கல. சொர்க்கம் நரகமாக மாறுது நாம பாவம் செய்யும் பொழுது. பாவம் செய்யாம 2500 வருடம் எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சது? இத்தனைக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். சின்ன சலனம் கூட இருக்கு. எப்படி முடிஞ்சதுன்னா சொர்க்கம் உருவாவதுக்கு முன்னாடி நம்மை அப்படி தயார்படுத்துறதுக்கு தான் இறைவன் வர. உடலை பார்த்தால் தான் காமம் வரும். உடலே நீ கிடையாது. ஆத்மா, அதாவது உயிர். அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது.
உன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாரு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ அப்ப ஆத்மாவை பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? உடலை பார்த்தால் தானே ஆண், பெண்ணு, வயசானவங்க, சின்னவங்க, அமெரிக்காக்காரங்க, இந்தியாவுக்காரங்க, இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் இதெல்லாம். அப்ப வெறும் ஆத்மாவை பார்த்தீங்கன்னா வெறும் ஒளிப்புள்ளி தான். அது சம்பந்தமா உங்களுக்கு வேற எந்த எண்ணமும் வராது, கடவுளுடைய குழந்தைன்றதை தவிர. அப்ப உங்களுக்கு தவறான எந்த எண்ணமும் வராது, சுபமான எண்ணம் தான் வரும். என்னது? உடல்ன்ற உணர்வுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உடல் கிடையாது ஆத்மான்னு விடுவிச்சுட்டார். மற்றவர்களையும் விடுவிக்கணும்ன்ற அந்த கருணை தான் இருக்கும். இப்ப ஆத்மான்னு தெரிஞ்சிட்டா போதாது, அந்த உணர்வுலயே வாழணும். அதற்கான சக்தி கிடையாது. அப்ப அந்த சக்தி வேணும் அப்படின்னா கடவுள் சொல்றாரு, என்னை தவிர வேற யாரையும் நினைக்காத, பார்க்காத, கேட்காத, நான் சொல்வதை மட்டும் கேளு. அதுக்காக தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்கிற ஞானத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, பிரம்மா மூலமாக சிவனுக்கு குழந்தையானதுனால அவங்க பிரம்மாவுக்கும் குழந்தைகள். அதான் பிரம்மா, குமார், குமாரிகள். என்ன ஞானம் கொடுக்கிறார்? ஆத்மான்னு வந்து என் ஒருவனின் நினைவிலே இரு, நான் சொல்வதை கேட்டு அதன்படி நட. சோ அவர் வந்து இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படி எல்லாம் சொல்றது கிடையாது. சிம்பிளா என் நினைவிலே இரு, ஆத்மான் பாரு. உடல்னு நீ பார்த்தாலே பாவம் தான் செய்வ. ஆத்மாவோட இயற்கையான குணமே அன்பு, அமைதி, சுகம், தூய்மை, ஞானம், சக்தி, ஆனந்தம். இது அவரை பார்க்க பார்க்க தன்னாலே நமக்கு வந்துரும். கண்டிப்பா. ஏன்னா ஆத்மாவை நீங்க பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு யாரு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு காலத்துல உங்க குழந்தையா கூட இருந்திருக்கலாம். நிறைய அப்பா அம்மா பாத்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தை பிற்காலத்துல ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் அப்பா அம்மா கிட்ட அப்படின்னா, அது அவங்களுக்கு பெருசா வலிக்காது. நம்ம குழந்தை நல்லாதான் இருந்தான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான், அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, அல்லது தண்ணி அடிச்சு இப்படி ஆயிட்டான். அந்த மாதிரி ஒரு கருணை இருந்துகிட்டே இருக்கும். சோ ஆத்மான்னு பார்க்கும்போது, இந்த ஆத்மாவுக்கு நான் மனைவியா ஆகி இருக்கிறேன், இந்த ஆத்மா எனக்கு இவ்வளவு மரண வேதனையை கொடுக்குது. கணவன் கிடையாது, அது உடல் ரீதியா கணவன் மனைவி, வெறும் ஆத்மா தான். அதோடைய நடிப்பு இப்ப இப்படி இருக்குது, அது ஒரு துக்கத்தை எனக்கு கொடுக்க விரும்புது அப்படின்னா, இது இல்லாட்டினாலும் யார் மூலமாவது அது எனக்கு வரும் இல்லையா? இப்ப உக்ரைன் பாலஸ்தீனத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் நாட்டை விட்டே வெளில போயிட்டாங்களா. அவங்க அனுபவிக்கிற சித்திரவதை கம்பேர் பண்ணும்போது நான் சொன்ன இந்த உதாரணங்கள் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? பெரிய பெரிய பங்களாலாம் இருந்திருக்கும், ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். யாருக்கிட்ட போய் எந்த கோர்ட்ல போய் அவங்க நிக்க முடியும்? உலகம் ஃபுல்லா தான் பாக்குது, யார் என்ன பண்ண முடியும்? இயற்கை பேரிடர்லயும் அப்படிதான் கஷ்டப்படுறாங்க. அதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்க ஒரு நில எர்த்குவைக் வருது, இயற்கை பேரிடர் வருது, யார நம்ம குற்றம் சொல்லிக்க முடியும்? கரெக்ட். சோ யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் இன்னும் போகல. ஆனா இப்ப இருக்கிறதே எனக்கு மோசமான சூழ்நிலைன்னா ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி சாதாரண பிரச்சனை வரும்போது அந்த நேரம் எனக்கு பவர் இருந்ததுனால நான் அடங்க மறுத்தேன், எதிர்த்தேன். அதோடைய வினை இப்ப என்னால எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். இப்பயும் மனதுக்குள்ள நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு உக்ரைன், பாலஸ்தீன் போன்ற இடங்கள்ல பிறந்து துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதா போயிடும். சோ அடுத்தடுத்து இன்னும் மோசமானது இருக்கும், அடுத்தடுத்த தண்டனை. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை சொல்லதான் கடவுள் வர்றார். ஏன்னா துக்கத்துல இருந்து காப்பாத்ததான் அவர் வர்றார். அப்ப என்ன சொல்றார்? வெறும் ஆத்மாவை பாரு, பரமாத்மா நினைவுல இரு, உனக்குள்ள அசுர குணங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் இருக்குது. இந்த குணங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது, ராமாயணத்துல சொன்ன மாதிரி. சோ நமக்குள்ள நடக்கிற யுத்தத்தை வெளியில நடக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. இதை நாம வெல்லணும். அப்ப ராமருக்கு வந்து அப்பா மேல பற்று இருக்குது, ராஜ்யத்தின் மீது பற்று இருக்குது. அப்ப அதெல்லாம் கட் ஆகுதான்னா டக்குன்னு கட் ஆயிடுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறார். சோ அதனால அவரால் அதை விட்டுட்டு போக முடியும். ராஜ்யத்தின் மீது பற்று இல்லைன்னா கூட அப்பா மேல அவருக்கு பற்று இருக்குது, அன்பு இருக்குது. சோ அதையும் விட்டுட்டு அவர் போக முடியுது. ஆனா மனைவி மீது பற்று இருக்குது, அதை விட முடியல. பற்று மட்டும் இல்ல, காமமும் இருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே போறாங்க. சோ அப்ப காமமும் மிகப்பெரிய பாவம், மனைவியோட இருந்தாலும் சரி.
அப்ப வெறும் ஆத்மா கடவுளுடைய குழந்தை, அது நானும் கடவுளுடைய குழந்தை அப்படின்னா ஆத்மா ஆண் மட்டுமே, பெண் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய சொத்துக்கு நாம எல்லாம் அதிகாரம் கொண்டவர்கள். ஆண் குழந்தைங்களுக்கு தான் அந்த காலத்துல வாரிசாக்குவாங்க. சோ அந்த ரீதியில ஆண் அப்படின்னு பார்த்தோம்னா மனைவிய, அது ஒரு ஆண், அது ஒரு ஆத்மா, என்னுடைய அப்பாவுடைய குழந்தை அப்படின்னா அது என்னுடைய தம்பி தானே. இப்படி சீதையை மாத்துறது தான் அவருடைய லட்சியம். அதனாலதான் கூடவே தம்பி அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. மனைவியோட தனியா போகும்போது எவனாவது தம்பியை கூட கூட்டு போவானா? இல்லையா? சோ அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, தம்பியா மாத்தணும். மனைவி அந்த உறவை அழிக்கணும். மனைவி அழிக்கிறது கிடையாது, மனைவியை துரத்துறது கிடையாது. அந்த உறவு, அந்த காம உறவை அழிக்கணும். சோ அதுதான் ராவணன் கிட்ட சண்டை போட்டு மீட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அந்த காமம்ன்றத அழிச்சாச்சு. வந்துட்டாங்க திரும்ப. ஏன்னா ராவணன்னாலே யாரு? எந்த பொண்ணை பார்த்தாலும் கடத்திட்டு போயிடும். அதாவது காமத்துக்கு பேர் போனவன். அப்ப ராவணன் கடத்திட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்னா, இந்த 10 தலை ராவணன், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அதுல முக்கியமாக அவன காமம் சொல்லப்பட்டிருக்கு. ராமர் சீதைக்கு இடையில உள்ள காமத்தை அழிச்சாச்சு. இப்ப அந்த மனைவியை துரத்திட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மனைவியை துரத்திடுவார். இப்ப கூட யார் இருப்பார்னா லக்ஷ்மணன் இருப்பார். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த சீதையை சகோதரனை ஆக்கியாச்சு. ஆனா சகோதரன் ஆக்கினாலும் பற்று இருக்கும்ல, அந்த பற்றையும் அழிக்கிறதா கடைசியில லக்ஷ்மணனையும் துரத்துற மாதிரி சூழ்நிலை வரும் கடைசியில. அதுக்கப்புறம் தான் போய் முக்தி அடைவர். சோ இப்ப இது எல்லாத்தையும் எப்படி தெரியுமா ராமர் ஜெயிக்கிறாரு? கடவுள் பொண்டாட்டிய வெளில துரத்து, தம்பிய வெளில துரத்து அப்படியெல்லாம் சொல்லல. உன்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க, கம்முன்னு போ அப்படிலாம் சொல்லல. சிம்பிளா சொல்றாரு, ஆத்மான்னு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்ய, என்னை தவிர உனக்கு எந்த உறவும் கிடையாது. இவ்வளவுதான் சொல்றாரு. அனைத்து உறவுகளையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்ய. ஏன்னா ஆத்மாவுக்கு பரமாத்மா மட்டும்தான் உறவு. உடம்பே எனக்கு இல்லைன்னா உடலை கொடுத்தவர்களும் உடல் மூலமாக சம்பந்தமானவர்கள் எனக்கு எப்படி உறவா இருக்க முடியும்? இவ்வளவுதான் கடவுள் சொல்றாரு. அப்ப இதனால்தான் இதுக்கு பேரு இஷாரா, செய்கைன்னு சொல்றது. கடவுள் அப்படிதான் சொல்லுவார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன பல விதமான பிரச்சனைகள் வரும். ஆனா தீர்வு ஒன்னே ஒண்ணுதான். உடல்ன்றத மறந்துட்டீங்க, எனக்கு எதுவுமே இல்லை, நான் இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி. இப்ப இந்த சகோதரிகள்லாம் நான் சொன்ன கதையில நிஜத்தில் நடந்ததுதான். என் கணவன்றதுதான் அங்க வலியை கொடுக்குது. அந்த கணவனுடைய சொத்து என்னுடையதுன்றதுதான் அங்க வலியை கொடுக்குது. அப்ப என் கணவன் என்னோட சொத்து, அந்த சொத்துல வேலை செய்யற ஒரு பொண்ணு வேலைக்காரின்றது அந்த சொத்துக்கு எஜமானன் நான் நினைக்கிறதுனாலதான் வலிக்குது. ஒரு வேலைக்காரி என்ன திட்டுறா அப்படின்னு வலிக்குது. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உடம்புன்னு நினைச்சது. சோ அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே காரணம் தான், ஏதோ ஒண்ணுத்தை என்னதுன்னு நீங்க புடிச்சிட்டு இருக்கிறீங்க, அது உன்னுதுன்னு கடவுள் கிட்ட கொடுத்துருங்க, மனசு லேசாயிடுன்றாரு. எல்லா பிரச்சனைக்கும் இது ஒண்ணுதான் தீர்வு. சோ என்னதுன்னு புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் வலிதான் இருக்கும். உன்னுடையது. அப்ப இயேசு அப்படியே சிலுவையில இருக்கிறது அர்த்தம் என்னன்னா டோட்டல் சரண்டர். எதுவுமே இது கிடையாது அப்படின்னு இருக்கிறதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இவங்க அப்படி நினைக்க விரும்பல, இயேசுவை கடவுளாக்க விரும்புறாங்க. ஏன்? ஏன்னா இயேசு ஆக அவங்க விரும்பல. ஐயோ, யாராவது கிருஷ்ண பிடிச்சி நீ இயேசு ஆகுறியானா, நான் அவரை வேணா மகிமை வேணா பாடுறேன், அப்பா அந்த மாதிரிலாம் நம்மளால முடியாது. ஆக்சுவலா அவர் எதுவுமே துக்கமா அனுபவிக்கல, அந்த சிலுவையில அரைஞ்சதை தவிர்த்து. அந்த சிலுவையில அரைஞ்சதுன்றது ஒரு பிரம்மகுமாரியுடைய கதை. அது சிலுவையில அறையிறது இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்க அனுபவிக்கிற சித்திரவதை. ஆனால் இயேசு எப்படி காட்டியிருக்கிறாங்க? அந்த விழா எலும்புல குத்துறாங்க அப்படின்ட்டு. சோ எப்ப குத்துறாங்க? ஏற்கனவே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அந்த நேரத்துல இன்னும் வலியை கொடுக்கறாங்களே. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலே அவன் மைண்ட் அமைதி இழந்துடும். அமைதி இழந்த அப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுப்பான். சின்ன பசி இருந்தாலே போதுமே, அந்த நேரம் ஸ்லைட்டா கோபப்பட்டாலும் அவனுக்கு பயங்கர கோபம் வரும். அந்த பசி அப்படி பண்ணும். சோ இதெல்லாம் மகாபாரதத்துல வரும். மகாபாரதத்துல காட்டுல போயிட்டு இருக்கிறாங்க, பசி தாகம் பயங்கரம். அப்ப
தர்மர் சகோதரனை அனுப்புறாரு, பக்கத்துல எங்கேயாவது தண்ணி இருந்தா எடுத்துட்டு வாங்கன்ட்டு. முதல்ல கடைசி சகோதரனை அனுப்புறாரு. போனாங்க, அந்த குளம் பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு மலை மேல பாத்துறாங்க அங்க குளம் இருக்குதுன்னான்ட்டு. சரி நீ போய் எடுத்துட்டு வான்ட்டு. சரின்ட்டு இவர் போகும்போது அங்க குலத்தின் கடவுள் தோன்றி, இது எல்லாமே கற்பனை கதை தான், ஆனா சொல்லக்கூடிய மெசேஜ் பயங்கரமானது. மெசேஜ் விட்டுட்டாங்க, ஆனா அடம் பிடிப்பாங்க. இது உண்மையில் நடந்தது, இப்ப நடந்தது நடக்கல அது முக்கியம் இல்ல, அந்த மெசேஜ் தானே முக்கியம். அதை ஃபாலோ பண்ண தயாரா இல்ல. அப்ப அந்த கடலின் தேவன் சொல்றாரு, இது எனக்கு சொந்தமானது என்ற. டேய், எப்படிரா குளம் உனக்கு சொந்தமாகும்? அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிடான்னும். இந்த பாரு, எனக்கு நீ பதில் சொல்லாமல் நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லாம நீ அதை குடிக்க கூடாதுன்னு. ஏய், இதை யாரா நீ சொல்றது? நீரு உன்னை நான் தண்ணி குடிச்சிட்டு பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தாகம், சண்டை போடக்கூட முடியாத அளவுக்கு தாகம், அந்த கோபம் வருது. குடிக்கிறாங்க, இறந்துடுறாங்க. என்னடா போன தம்பியை காணோன்னு அடுத்த சகோதரன் அனுப்புறான். அவங்களும் இதே மாதிரியே ரியாக்ஷன் பண்ணான். தம்பி இறந்த உடனே டென்ஷன் ஆகுது அவனுக்கு. ஏய், யாரா என் தம்பியை கொன்னது? உங்களை விட மாட்டேன்டானவனே அந்த குலதெய்வன் சொன்னா, நான் தான்ப்பா கொன்னேன். நீ தான் கொன்னியா? உன்னை ஒரு வழி பண்றேன் இரு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இந்த பாரு, அதே மாதிரிதான் அவனும் குடிச்சான், அதனாலதான் கொன்னேன். என் கேள்விக்கு பதில் சொல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு குடிப்பான், இறந்துடுவான். அப்ப என்னன்னா, அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஆனா அந்த ஆத்திரம் எப்ப வரும்னா, இந்த மாதிரி சின்னதா ஒரு அமைதி இழக்கும் பொழுது அதை அமைதிப்படுத்தல அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம மிருகமா மாறிடும். அதுக்குதான் நம்ம இங்க ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ஓம்னா நான் ஆத்மா, பூர்வமத்தில நட்சத்திரமா இருக்கு, அதனாலதான் அங்க போட்டு வைக்கிறோம். அதோடைய உண்மையான குணம் அமைதி. வெறும் ஆத்மான்ற உணர்வுல இருந்தா அமைதி தான் இருக்கும். வெறும் ஜோதியா நான் இருக்கிறேன். ஆனா அது மேல போட்டிருக்கிற ட்ரெஸ் நானுன்னு நினைச்சா, அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் என்னதுன்னு நினைச்சா, உங்க அமைதியை நீங்களே கொடுத்துடுறீங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் உடம்பு இருந்தாலும் அந்த உடல்ன்ற உணர்வே இல்லாதனால தான் அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்க. இந்த உடலின் உணர்வுல வர்றதுதான் பிரச்சனை. சரி, எல்லா சகோதரர்களும் இறந்துட்டு தர்மர் பாக்குறாரு, என்ன இன்னும் காணும், சரி நானே போறேன்ட்டு போறாரு. அப்ப பாக்குறாரு எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. அவர் பாக்குறாரு அமைதியா. ஆக்சுவலா தாகமே இவருக்கு தான் ஃபர்ஸ்ட், இவரு தானே அனுப்பிச்சாரு. அப்ப எவ்வளவு கோபம் வரணும்? எந்த கோபம் வராது. அப்படியே பாக்குறாரு, எப்படி இறந்துருக்காங்க, ஏதோ இந்த தண்ணியில தான் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. பதறல, எதுவும் ஆகல. போய் தண்ணி எடுத்து குடிக்க இப்படி எடுத்துட்டு போகும்போது குலத்தின் தேவன் தோன்றாரு. இந்த பாரு, இதே மாதிரி தண்ணி குடிச்சதுனால்தான் சகோதரர்கள் எல்லாம் கொன்னேன். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம விதண்டாவாதம் பேசினாங்க. உடனே அவர் அங்க வியாக்கியானாலும் பேசல. டே, குலம் எல்லாருக்கும் தானே சம்மந்தம், அது பேசல. வாய்க்கிட்ட எடுத்துட்டு போறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அந்த நேரம் எப்படி அந்த ஒரு பொருளை ரொம்ப தாகத்திலயோ பசியிலயோ இருக்கும்போது சாப்பிடும் பொழுது தட்டி விட்டா எப்படி இருக்கும்? அதான் அங்க நடக்குது. அப்படி வாய்க்கிட்ட எடுத்துட்டு போனாரு, அப்படியே தண்ணியை விட்டுட்டு இப்படி வணங்குவார். அப்ப பாருங்களேன், நமக்கு ரொம்ப அந்த துக்கம் வரும்போதெல்லாம் அமைதியா மனம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு கோபம் அப்பதான் வரும், ஒரு செகண்ட்ல தானே வரும். திடீர்னு இறைவனுடைய குழந்தையே பிரம்மகுமாரியே ஆனா கூட டக்குன்னு வந்துரும். அப்ப அந்த நேரம் இறைவன் நினைவுலயும் நான் அமைதியானவன்றதும் மைண்டுக்குள்ள அசைப்படாதனால வருது. அப்படியே விட்டுட்டு வணங்கிட்டு நீங்க கேளுங்க, என்னால முடிஞ்சதை சொல்றேன். அங்கேயும் அகங்காரமும் இல்ல, கோபமும் இல்ல, அகங்காரமும் இல்ல. என்னால முடியும் சொல்றா அப்படின்னும் சொல்லல. என்னால முடிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்ற. அப்ப கேள்வி கேட்கறாங்க, அவருக்கு பிடிச்சிருது. சரி, உன்னுடைய சகோதரர்களை ஒரு சகோதரரை நீ எடுத்துக்கலாம், உயிரோட மீட்டுக்கலாம் அப்படின்னும் பொழுது யாரை மீட்கிறது அப்படின்னும் போது கடைசி சகோதரன் நகுலன் மீட்க சொல்ல. அப்ப குலதேவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அது உன்னுடைய அம்மாவுக்கு பிறந்தவனே கிடையாது, உன்னுடைய சித்திக்கு பிறந்தவன் இல்லையா, மாதுரிக்கு பிறந்தவன். அவனை ஏன் இது பண்ற அப்படின்னா அவர் சொல்றாரு, குந்தி தேவி இவருடைய அம்மா இல்லையா, குந்தி தேவியுடைய மகன் ஒருத்தன் உயிரோட இருக்கிறான்னா மாதுரி தாயின் மகனும் ஒருத்தர் உயிரோட இருக்கணும் அப்படின்றார். சரி, இது எனக்கு பிடிச்சிடுச்சு, இன்னொருத்தரையும் நீ எழுப்பிக்கலாம் அப்படின்னும் போது மறுபடியும் சகாதேவனை எழுப்புற. அவருமே மாதுரியுடைய மகன் தான். இப்ப கேட்கிறாரு, இப்ப ஏன் நீ அவனை எழுப்புன? உன் தாயின் இதுல இன்னொரு முக்கியமானது, இந்த 2 பேர்னால இவருக்கு எந்த லாபமும் கிடையாது. அர்ஜுனன் பீமன் தான் பலசாலிகள். ஏன்னா இவங்க போருக்காக தான் வந்திருக்கிறாங்க இல்ல. இங்க இது முடிஞ்சதுக்கு பிறகு போர் போடணும், அவங்க கொடுக்கலன்னா தயாரெல்லாம் ஆவாங்க. அப்ப அவனை எழுப்பாம இவனை எழுப்புற அப்படின்னும் பொழுது அவங்க சொல்றாங்க,
இளையவன் தான் வரணும். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் பிறக்கிறாங்க. சோ இளையவன் பார்க்கும்போது இவங்க தான். அப்ப தன்னுடைய ஆதாயத்தை பார்க்கல. ஏன்னா அமைதியான மனம் இருந்தால்தான் இதை யோசிக்கும். எப்ப தன்னுடைய ஆதாயத்தை யோசிக்கிறாங்களோ அப்ப அந்த அமைதி போயிடும். இவ்வளவு மெசேஜ் ஒரு சீன்லயும் இருக்குது. ஆனா இது இவங்க வெறும் கதையாக பார்க்கறாங்க. அதான் முக்கியமான விஷயம். ஆனா இதெல்லாம் எப்ப சாத்தியம்? ஆத்மான்ற உணர்வில் இருந்தால்தான் சாத்தியம். நம்ம அப்ப எடுக்கிற சின்ன சின்ன முடிவுல எல்லாம் தேக உணர்வுல இருக்கும், எடுத்திருப்போம். அதுவே பாவம் தான். சோ அப்படி எடுக்காம இருக்கணும்ன்றத இங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சகோதரிகளுடைய செய்தி சொன்னல, இது மாதிரி நிறைய சகோதரிகள், இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி 3 சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை சகோதரிகள் அனுபவிப்பாங்க இந்த மாதிரி கொடுமை? சோ இதுல ஒரு சகோதரி முஸ்லிம் சகோதரியும் கூட. சோ அதை ஏன் சொல்றேன்னா, முஸ்லிம் சட்டங்கள் அவ்வளோ இருந்தும் அவங்களுமே இந்த சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. அவங்களதான் அவன் வந்து ஒரு இந்து பொண்ணோட தான் கள்ளத்தொடர்புல இருந்து, வேலைக்கார பொண்ணோட கள்ளத்தொடர்புல இருந்து, அந்த வேலைக்கார பொண்ணு தான் இன்னுமா அவன் புருஷன் பொண்டாட்டிய கொலை பண்ணலன்னு கேக்குது. அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது. சோ இதை ஏன் சொல்றேன்னா, எந்த மதமும் உங்களை காப்பாத்தாது. எந்த விதத்திலையும் உங்க மனதையும் பக்குவப்படுத்தாது. பிரேயர் பண்ணிட்டா, பிரேயர் எல்லாம் எதுக்கு பண்றாங்க எல்லா மதத்திலும்? மத்தவன் மாறணும்னு பண்றாங்க, நீங்க மாறணும்னு பண்ணல. ஆனா கடவுள் மட்டும்தான் உங்களை மாத்திக்கோங்க, மத்தவங்களை மாத்தாதீங்க. அது உங்களுடைய வேலை கிடையாது. ஏன்னா நமக்கு லட்சியம் கொடுத்திருக்கிறார். இந்த கலியுகத்திலே நீ இருக்க போற, இது ஜெயிலு, சொர்க்கம் வரப்போகுது. கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது. அதுக்காக தான் வந்திருக்காரு. கடைசி 100 வருடம், ஆல்ரெடி வந்து 90 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் சில வருடம் தான் இருக்குது. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு 2000 வருடம் முன்னாடி சொன்னது. இப்ப கடவுள் சொல்ற ஞானம் அது. கடைசியில இந்த ஞானத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா மறுபடியும் அடுத்த கல்பத்தில் சொர்க்கம் வந்து நரகம் மாறும்போது அந்த மதம் உருவாக வேண்டிய நேரத்துல கிறிஸ்து இயேசு உடம்புல வந்து அந்த ஞானத்தை சொல்றாரு. இறைவன் கொடுக்கிற ஞானம். அப்ப பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு 2000 வருடம் முன்பு இயேசு மூலமாக கிறிஸ்து சொல்றாருனாலே அப்படி நடக்கலன்னு அர்த்தம், அல்லது சொன்னது பொய்ன்னு அர்த்தம். அந்த ஞானம் கரெக்ட், சொன்ன டைம் தப்பு. இப்பதான் சமீபத்துல வரப்போகுது. எல்லாமே இப்பதான் இப்ப வரப்போகுது. நடக்கிறதான் அப்ப வெளிப்பட்டிருக்கு, எழுதிட்டாங்க. அதனாலதான் இந்த சமீபத்தில் இருக்கிறதுங்கிற இதை வார்த்தை ஏன் இப்ப வந்துச்சு. சொல்றாரு? அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? பெரியவங்களுக்கே மோசமா இருக்கும், குழந்தைங்க கேட்கவே தேவையில்லை. அப்ப ஐயோ அம்மா தூக்கம் வருதுமா அப்படி இப்படின்னும் போது, தோ வந்துருச்சுடா செல்லம், தோ வந்துருச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பா ஸ்டாப்பிங் வரும்போது சொல்றாங்க, குழந்தைங்க தூங்கிடக்கூடாது, தூங்கிட்டா எழுப்புறது கஷ்டம்ட்டு. இதைத்தான் கடவுள் பண்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்க இருக்க போறீங்க, இங்கே இருக்க போறது இல்ல, ஏன் கவலைப்படுறீங்க? இது ஜெயிலு. ஜெயில கூட இருக்கிறவன் கணவன் கிடையாது, கூட இருக்கிறவன், அவ்வளவுதான். இங்க இருந்து நீங்க தப்பிச்சு நிரந்தர விடுதலை. அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்கே இருக்க போறீங்களா? தப்பிச்சு போறதுக்கான வழியை கொடுக்கிறார். அப்ப என் நினைவுல இரு, ஏன்னா சகலத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். சொர்க்கத்தின் குணத்தை நீ இப்ப வெளிப்படுத்தணும். அங்க அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் இருக்கும். ஆனா உன் கணவன் கொடுக்கிற டார்ச்சருக்கு இதே டார்ச்சரை வேற எந்த பெண்ணுக்காவது அவன் கணவன் கொடுத்தா கொலை பண்ணுவா, இல்ல கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவா. அதனால மீண்டும் மீண்டும் நரகத்திலே சிக்கிக்குவீங்க. நரகத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதற்கான வழி சொல்றேன். என்ன பண்ணணும்? கணவன் நினைச்சாதானே உனக்கு வலிக்குது. ஆத்மா சகோதரன் நினை. உன்னுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருந்தா நீ கருணை வேணா படுவ. ஆனா இப்படி பண்ணக்கூடாதுன்னா தப்புன்னு. அவன் அப்படி பண்றதுனால உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, இல்லையா? நல்ல எண்ணம் இருந்தா அண்ணா இப்படி பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா மனைவின்னு நினைச்சிட்டு சொல்லும் போது வேற அர்த்தத்துல சொல்லுவாங்க. மவனே நீ வந்தே ஆகணும், அந்த அர்த்தத்தை சொல்லும் போதுதான் வலிக்குது. அது சொல்லலாம், சொல்லாம விட்டலாம், அது பிரச்சனை கிடையாது, இல்லையா? தங்கச்சின்னும் போது அதை பத்தி கண்டுக்கு தேவை, அது அவருடைய பர்சனல்னு விட்டுருவாங்க. இப்பெல்லாம் அப்படித்தானே இருக்குது. ஏன்னா அதுவும் இருக்குது. கள்ளத்தொடர்பை தட்டி கேட்ட அண்ணனை கொலை செய்யறாங்க, தங்கச்சி கொலை செய்யறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்குது இப்ப. அதனால கண்டுக்காம விட்டுருவாங்க. இங்க கடவுள் என்ன சொல்றாருன்னா, அது உன்னுடைய கணவன் கிடையாது. எல்லாரையும் மாதிரி அவர் ஒரு சகோதரன், கூட பிறந்த சகோதரன் இல்ல. உலகம் ஃபுல்லா கடவுளுடைய குழந்தை. அப்ப எல்லாரும் உன்னுடைய சகோதரன். அது மாதிரி ஒரு சகோதரன். ரோட்ல போறவன் இந்த மாதிரி தப்பு பண்ணானா உனக்கு வலிக்குமா? வலிக்காது இல்ல, அவ்வளவுதான். ஆனால் உனக்கு சாப்பாடு போடுறான், வீடு கொடுக்கறான், இதெல்லாம் இருக்குது. மற்றபடி என்னுடையவன் நினைக்கும் போது உனக்கு வலிக்குது.
அப்படியே அவன் உன்னை வீட்டை விட்டு திறத்தினாலும் உனக்கு பொறுப்பு நானுன்றாரு கடவுள். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன்னா அதுதான் பயம். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னா, இல்லாட்டினா சொத்தை அந்த பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டான்னா என்ன பண்றது? இப்படி எல்லாம் பயம். ஆனா கடவுள் கேரண்டி கொடுத்திருக்காரு. உன்னுடைய உண்மையான கணவன் நான் தான், ஆத்மாவுடைய கணவன், பரமாத்மா. ஆத்மான்ற சீதையின் ராமன் கடவுள் மட்டுமே. அவரு கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டார். அதுக்கான டெஸ்ட் பேப்பர். அப்ப இதை ஏன் நினைக்கணும்னா, அந்த நேரம் வரும் பாருங்க தைரியம், அது மனதை அமைதிப்படுத்தும். அப்பதான் இன்னொன்னு நீங்க அந்த அன்புக்காக தானே ஏங்குறாங்க. கணவனோட அன்பு ஷேர் ஆகுது இல்ல இன்னொரு பொண்ணோட, அதுதான் தாங்க முடியல அவங்களால. அப்ப அந்த அன்பெல்லாம் கடவுள்கிட்ட எதிர்பார்த்து கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்னு தோணும். இப்ப அந்த அன்புக்காக தானே இவ்வளவு சண்டை நடக்குது. கணவனுக்கு நம்ம மேல மட்டும்தான் அன்பு அது இருக்கணும், ஒண்ணு, இன்னொரு அது பொண்ணோட ஒண்ணு, அது ஒண்ணு. இன்னொன்னு, எந்த பொண்ணோட போறாலும் அந்த பொண்ணு போன் பண்ணி பொண்டாட்டியை திட்டுது அசிங்க அசிங்கமா. திரும்ப இதே மாதிரி ஆணுக்கும் அதெல்லாம் நடக்குது. ஆணுக்கும் நடக்குது. மனைவி எவனோட கலத்தொடர்புல இருக்கிறானோ அவன் போன் பண்ணி புருஷனை திட்டுறான். ஏய், அவளுக்கு என்ன யாரும் இல்லைன்னு நினைச்சா நான் இருக்கிறேன்டான்றான். சோ இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இது என்ன முக்கியம் அப்படின்னா, நிறைய இதனால கலத்தொடர்புல கொலையெல்லாம் வர்றதுக்கு காரணமே எதிர்த்து கேட்கறதுனாலதான். இது எல்லாருக்கும் லாஜிக்கலா யோசிக்க முடியாத, கற்பனை கெட்டாத விஷயமா இருக்கும். அப்ப என்ன கம்முன்னு இருக்கிறதா அப்படின்ட்டு. ஆனா எதிர்த்தா உயிரே போகுதே, வேற சாய்ஸும் இல்லையே, இல்லையா? ஆனால் இதே விஷயத்த அப்படியே ஏத்துக்கிட்டா மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு. ஏன்னா முஸ்லிம் மதத்துல அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காகவே படைத்தான்னு இருக்கும். அது இந்த கடைசி பிறவிக்கு தான் பொருந்தும். குறிப்பா இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்களுக்கு. என்ன சோதனை? சொர்க்கத்துல அன்பு, அமைதி, ஆனந்தம் மட்டுமே வெளிப்படுத்துவீங்கல்ல, எப்படி உனக்கு அந்த குணம் அங்க திடீர்னு வரும்? ஏன்னா ஒரு ஆத்மா இறக்கிறதுக்கு முன்னாடி குணம் எது இருக்குதோ அந்த குணத்தை தான் எடுத்துட்டு போவோம் அடுத்த ஜென்மத்துக்கு. அதனாலதான் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய கோபம், காமம் கூட சின்ன வயசுல வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தாத்தாவா பாட்டியா இருக்கும்போது அதுலயே மூழ்கி கடந்தது. சோ இப்ப போக போற இடம் சுகம் நிரம்பிய இடம். ஆனா அங்க வர எல்லாருமே இதே கலியுகத்துல இருந்து தான் வரப்போறாங்க. அப்ப அங்க வரவங்க எல்லாருமே இதே மாதிரி துக்கம் நிரம்பிய உலகத்துல சுகம் நிரம்பிய குணத்தை வளர்த்துக்கணும். அப்ப கணவனா பார்க்கல, கணவனா பார்க்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா துக்கத்தை எடுக்கக்கூடாது. துக்கத்தை நீங்க எடுத்துட்டீங்கனால உங்க மைண்ட் வேலை செய்யாது, பயம் வந்துடும். எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? நான் இருக்கிறேன்ற கடவுள். அடுத்தது, இப்ப இந்த மாதிரி சோதனை, இது உடல் நோய், எந்த டெஸ்ட் பேப்பரையும் சிரிச்ச முகத்தோட நீங்க அணுகுனீங்கன்னா அந்த தெய்வீக குணம் நிரம்பிடும். அப்படி யாரு சிரிச்ச முகத்தோட வராங்களோ அவங்கதான் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாகவே ஆக முடியுன்ற. அதத்தான் ராமருடைய அந்த சொத்தை அவங்க சித்தி கேக்குறாங்க இல்லையா, என் பையனுக்கு தான் வேணும்ட்டு உங்க அப்பா சொல்லிட்டாருப்பான்ட்டு அவங்க போய் சொல்றாங்க. அப்ப அவரு இவ்வளவுதானா அம்மானே சொல்றாரு, சித்தின்னு கூட சொல்லல. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி அப்பாவுக்கு மனைவி இருந்தும் நல்லாவே இருப்பாங்க. பட் சொத்துக்குன்னு பிரச்சனை வரும்போது டக்குன்ட்டு அம்மான்னு சொன்னது சித்தின்னு மாறும், அல்லது வாடி போடின்னு கூட மாறும், அல்லது அருவா கூட பேசும். ஆனா இவர் அதை கொஞ்சம் கூட அந்த மரியாதையை குறைக்கல. அதே அன்போட இவ்வளவுதான் நம்ம நான்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்னு சிரிச்ச முகத்தோட போறாரு பாருங்க. அது எப்ப போக முடியும்? இது என்னதே இல்லைன்ற உணர்வு இருந்தாதான் முடியும். ஏன்னா அந்த ராமாயணம் கதைப்படியா அவருக்கு ராஜா ஆகிறது பிடிக்காது. அவருக்கு ராஜா ஆகிறது தான் கவலையா இருக்கும். சோ சுதந்திரமா இல்லையே, அது ஒரு சுமை தானே அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்ப சொத்து, குடும்பம் எல்லாமே ஒரு சுமை தானே, என்னதே கிடையாதுன்னு நினைங்க. தானா கட்டாகும் போது உங்களுக்கு வலிக்காது, சந்தோஷம் தான் இருக்கும் இல்லையா? இல்லாட்டினா அது ஒரு பற்று இருக்கும்ல. அப்ப நமக்குள்ள எவ்வளவு பற்று இருக்குதோ அது இந்த மாதிரி சம்பவத்துல வரும்போது அது வரைக்கும் தெரியாது. எனக்கெல்லாம் வீட்டு மேல எல்லாம் பிரச்சனை, பற்றே கிடையாதுப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்டை விட்டு கணவன் துரத்தும் போது, ஏய் யார் வீட்டுல இருந்து யாரை துரத்த விரும்புற, ஏய் வேலைக்காரி நீ என்ன அப்படி பேசுற, அப்ப என்ன அர்த்தம்? பற்று இருக்குது, அதுக்குதான் அது வருது. இதை அந்த பொண்ணு, வேலை செய்யற பொண்ணு பண்றதா நினைக்காதீங்க, கடவுள் பண்றதா நினைங்க. ஏன்னா ஆத்மாவுடைய நடிப்பு நடிக்குது. இன்னொன்னு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு சுய இறக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு கூட புலம்புவாங்க. அப்ப இப்ப நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கான பலன் தான் அப்படின்னு அமைதியா சகிச்சுக்கிட்டு போயிட்டோம்னா எல்லாருக்குமே இது கடைசி பிறவி. இல்ல, அதாவது ஏதோ ஒரு செஞ்ச பாவத்துக்கான பலன் நினைத்தாலும் கூட வலிக்கும். ஆனால்தான் கடவுள் என்ன சொல்றாரு, இல்ல நீ நாராயணன் ஆகிறதுக்கு நான் டெஸ்ட் பேப்பர் வைக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ.
இல்லையா? இப்ப பிக் பாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. 100 நாள் அந்த வீட்டுல இருக்கிறது ஒரு நரகம்ன்றாங்க. ஆனால் இருந்துட்டு வந்துட்டான்னா எத்தனையோ லட்சம் 50 லட்சமோ ஏதோ குடுக்குறாங்க. அப்ப அந்த அந்த 50 லட்சத்தையே நினைச்சிட்டு இருந்தா பொறுத்துக்கும். ஆனா அவங்க அதை மறக்கிறாங்க இல்லையா? இங்க 50 லட்சம் இல்ல, கோடானு கோடி பல ஜென்மத்துக்கு வருது. 21 ஜென்மத்துக்கான பொக்கிஷத்தை மொத்தமா கொடுக்குறாரு ஹோல்சேல்ல. அது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். நீ அடிச்சா அடிச்சுக்க. இயேசு சொல்றதுக்கு அதான் அர்த்தம். ஒரு கணத்தை இருந்தா மறு கணத்தை காட்டு. நீ எத்தனை அடி வேணாலும் அடிறா, என்ன நாராயணனை மட்டும் ஆக்கி விட்டுறா அப்படின்னு நினைக்கிறதுதான். அப்ப இது எவ்வளவு முடிஞ்சு ஈஸி போகும். இல்லையா? ஒரு நோய் வந்து கஷ்டப்படுறதை விட கணவன் இப்படி பண்றான், நான் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இப்ப இயேசு வந்து இவரை மன்னிச்சிடுன்றார். இங்க மன்னிக்கிறது இல்ல, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அவன் வந்து மனம் மாறணும். அது எனக்காக இல்ல. ஏன்னா அவன் காமத்துல விழும்போது அவனுடைய சக்தி எல்லாம் குறையும். திடீர்னு ஒரு நாள் அவன் நடுத்தரில் நிக்க வேண்டியதாயிடும். அவன் நல்லதுக்காக அவன் இதை உணரணும். பண்றது தப்பு அப்படின்னு உணரணும். சுபபாவனை, அவனும் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்ட்டு தொடர்ந்து அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஐயோ அவன் மாறணும், அப்படி போயிடக்கூடாது, அந்த அர்த்தத்துல கிடையாது இல்லையா? ஒரே விஷயம் 2 அர்த்தத்துல பண்ணுவாங்க. ஒண்ணு அப்படி இல்லைன்னா என்ன நடுத்தரில் விட்டுருவாங்க. இங்க அது கிடையாது. எனக்கு கடவுள் இருக்காரு, அது பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதர ஆத்மா மோசமா போகுது அப்படின்ட்டு மற்றவர்கள் மேல நல்ல எண்ணம் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறது. சோ இதைத்தான் இறைவன் சொல்லி கொடுக்கிறார். இதை ஃபாலோ பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு இறைவன் மேல நிச்சய புத்தியும், இறைவன் கொடுக்கிற சொர்க்கத்தின் மீது நிச்சய புத்தியும் அது வரப்போகுது, அதற்காக என் குணத்தை மாத்துறேன்னு அந்த பயிற்சியும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதுவும் ஆத்மா பரமாத்மா நினைவுல அந்த போதையிலே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இதெல்லாம் அபகரிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ இதுக்கு ஒரு சிறந்த நடைமுறை உதாரணமே பாத்தீங்கன்னா மீரா, பக்தை மீராவுடைய கதை. அவங்க ராணி ஆக்சுவலா இல்லையா? ஆனா அந்த கிருஷ்ணர் மேல உள்ள அன்புல யாரும் அவங்கள துரத்தல. அவங்களே ராஜ்யத்தை விட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலை கட்டி கொடுக்க சொல்றாங்க. அவங்க பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடியும் பிச்சைக்காரங்க மாதிரி போயிட்டு கிரிதர கோபாலா, கிரிதர கோபாலான்றாங்க. அந்த போதை இதை விடுறோன்றதே தெரியாது. ஐயோ நான் போயிட்டு அந்த இடத்துல வேற யாரு வருவாங்க, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இந்த போதையில இதுதான் முக்கியமான விஷயம். இயேசு வந்து ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு, சிரித்த முகம் மாறாம காட்டுன்றது அங்க ஒளிஞ்சு இருக்கு. அப்ப எப்படி காட்ட முடியும்? அதனால நீ எதை அடைகிறன்றது அங்க சொல்லப்படல. சோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நீங்க நல்லவன் இல்ல, ரொம்ப நல்லவன். எந்த அளவுக்கு நல்லவன் தெரியுமா? உங்களுக்கு துக்கம் கொடுக்கிறவனே இவன் தான் நாராயணன் ஆகணும்னு நினைக்கணும். கடைசியில இதெல்லாம் நடக்கும். காட்சி போட்டு காட்டுவாங்க. ஐயோ அவர் மனுஷனே இல்லப்பா, தெய்வம் பா. இப்ப உதாரணத்துக்கு அந்த சகோதரியோட அந்த கணவனுடைய வேலை செய்யற அந்த பொண்ணு கண்ணா பின்னா திட்ட, ஏய் என்னடி பண்ற, புருஷனுக்கு சாப்பாடு போடாம ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு அது திட்டுது. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உள்ளுக்குள்ள ஒடியுது. சப்போஸ் தெரியாம பண்ணிட்டோம்மா, நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சிரிச்ச முகத்தோடவே பேசிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப அது பணத்தின் ஆசையிலோ காமத்திலயோ புத்தி மாறதான் செய்யும். அப்படியே மாறினாலும் நீங்க சுயநினைவு இழக்காம அந்த தெய்வீக குணத்தை அப்படியே வெளிப்படுத்தும் போது அந்த ஆத்மாவுக்குள்ளேயும் ஆரம்பத்துல தெய்வீக குணம் தான் வெளிப்படுத்திருக்கும். முதல் ஜென்மம் வரும்போது எல்லாமே நல்ல ஆத்மாவா தான் இருக்கும். மறுஜென்மம் எடுக்க எடுக்கதான் மோசமாகும். அப்ப அந்த தெய்வீக குணம் அங்க ஸ்லைட்டா, அதாவது அது செத்து போன செடியா இருக்குது தெய்வீக குணம். அதுக்குள்ள அப்படி ஸ்லைட்டா தண்ணி ஊத்துறீங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் அதான் தெய்வீக உணர்வாங்க. குணத்தை எழுப்புறதுதான் கண்டிப்பா கல்லறையில இருந்து உன்னை எழுப்புவேன்னு சொன்னதா கண்டிப்பா. வரும் பைபிள்ல. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கள்ள தொடர்புல இருக்கிற ஆணோ பெண்ணோ ஒருத்தரோட நிறுத்திக்க மாட்டாங்க. அது தொடர்ந்து போகும். நீங்க கம்முன்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கள்ள தொடர்புல இருக்கிற பெண்ணே உங்க கணவன் கூட சண்டை போடுற மாதிரி அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருப்பான். அப்ப அடிச்சுக்குவாங்க. அப்ப அந்த பொண்ணு யோசிக்கும், சொந்த மனைவி என்கிட்ட எப்படி நடந்துகிட்டா. அது ஒரு புரியாத புதிராவே இருக்கும். அவங்க வாழ்க்கையே ஒரு அசைச்சு, ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் துக்கத்தின் உச்சத்திலேயாவது உங்களுடைய ஃபேஸ் பிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய முகத்துல அவங்களுடைய மனதுல ஒரு தெய்வமா உட்கார்றீங்க இப்பயே அந்த நர்த்தையின் மூலமாக. அது மட்டும் இல்ல, ஒரிஜினலாவே தெய்வமா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, தேவதைகள். சோ அப்படிப்பட்ட வழியை வந்து கடவுள் கொடுக்கிறார். இப்படி நடந்துக்கிறவங்களுடைய நினைவாக கிறிஸ்தவ மதத்துக்கு உருவாக்கப்பட்ட கதை தான் இயேசுடைய கதை. நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. அது கற்பனைன்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது தெரியும். பைபிளுடைய ஆரம்பமே மண்ணில இருந்து பூணு ஊதுனோடனே வந்துட்டாருன்னும் போது புரிஞ்சுக்குவாங்க இது ஒரிஜினல் கிடையாதுன்ட்டு. பட் அவங்க வந்து அந்த கதையை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏன்னா கும்பிடணும் யாரையாவது,
இந்து மதமா இருந்தா முருகா முருகான்னு போறாங்க, அங்க ஏசப்பா ஏசப்பா கும்பிடுற விதம் ஒண்ணுதான். அவங்க முட்டி போடலாம், அதெல்லாம் மாறும். ஆனா அடிப்படை என்ன? எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு இது நடந்துடக்கூடாது. இப்படி அப்ளிகேஷன் தான் போடுறாங்க. அதான் கடவுள் சொல்றாரு, நீ என்ன பிச்சைக்காரனான்ற. பக்தி எல்லாமே பிச்சை தான் எடுக்கிறாங்க கடவுள் கிட்ட. இது நடக்கணும், இது நடந்துடக்கூடாது, இதேதான். என் கணவன் மாறணும், இது. கடவுள் சொல்றாரு, யாரையும் மாத்துறதுக்கு நான் வரல, உன்னை நீ மாத்திக்கோ, நான் கொடுக்கிற வழியில. நீ அடுத்தவன் மாறணும், இது மாறணும், அது மாறணும் சொல்லாத. எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. உனக்கு எந்த குணம் தேவையோ அந்த குணத்தை நிரப்புற பிரச்சனை உனக்கு எதிர வரும் இல்லையா? அப்ப கணவன் மீது அங்க பற்று இருக்குது, சொத்து மீது பற்று இருக்குது. சோ அதை வந்து தூண்டுது. அவங்க பண்றது ரைட்டு தப்புன்றத பார்க்காத. அதான் வெளிநோக்கு முகம்ன்றார். அதை பண்ணாத, உள்நோக்கு முகம். என் மனம் எப்படி ரியாக்ட் ஆகுது இல்லையா? இப்ப இங்க பிறக்கல, நான் ஒரு பிச்சைக்கார வீட்டிலே பிறந்திருந்தா, இவங்க வேலைக்காரின்னு சொல்ற அந்த வீட்டுல இவங்க பிறந்திருந்தா இவங்களும் அந்த பொண்ணா தானே இருந்திருப்பாங்க. அப்ப அதுதான் உடல் மயக்கம். இந்த உடல்ல பிறந்துட்டேன், அதனால நான் எஜமானன்ற உணர்வு இருக்கு. இப்பே இறந்த அந்த வீட்டுல இப்ப அந்த பொண்ணு கூட சிண்டு புடிச்சிட்டு சண்டை போடுறான்னு வச்சுக்கலாம், சத்தியமா அடுத்தது அங்கதான் போய் பிறப்பாங்க. ஏன்னா கணக்கு உருவாகுது இல்ல. அப்ப நீங்க இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த கணக்கு. வேலைக்காரியோட சண்டை போடும்போது நீங்க வேலைக்காரிக்கு ஈக்குவலா கீழே வரீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரம் தான் நீங்க எஜமானின்னு நிரூபிக்கணும். எப்படி? சிரிச்ச முகம் மாறாம வர்றதன் மூலமாக. அதுதான் ராணியுடைய பிஹேவியர். அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் ராணியா பிறப்பாங்க, ராஜ குடும்பத்துல பிறப்பாங்க. சோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேப்பர். சிரிச்ச முகத்தோட அனைத்தையும் இழக்க தயாரா? அது எப்ப சாத்தியம்? இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே என்னது இல்ல, இறைவா எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதே கட்டுப்பா இருக்குது, அப்படியே உன் சேவையிலே நான் மூழ்கணும், அந்த போதையிலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா, அப்பா நல்லது, என்ன காப்பாத்திட்டேன்னு வந்துருவாங்க. அந்த பற்ற கட் பண்றதுதான் இந்து தெய்வங்கள் கையில ஆயுதங்களா காமிச்சிருக்கு. தனக்குள்ள நடக்கிற போராட்டத்தை வெளியில ஒரு ஆயுதம் மாதிரி ஸ்தூலமா காட்டிட்டாங்க. கண்டிப்பா. இப்ப இயேசு நல்லவர்னு சொல்றாங்களே, இயேசுன்றது வந்து கடவுளுடைய குழந்தைன்னுவாங்க. கடவுளுடைய குழந்தை யாரு? எல்லாரும் கடவுளுடைய குழந்தை தான். ஆனா கடவுளின் வார்த்தையை கேட்கறவங்க தான் கடவுளுடைய குழந்தை. அதுக்கு கடவுள் வந்திருக்கிறாருன்னு உணரணும், அவர் சொல்றதை கேட்கணும். அப்படி கேட்கறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். சோ இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போறாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க. அப்படி இறைவனுடைய வழிபடி அனைத்தையும் சிரிச்ச முகத்தோட இழக்கிறவங்களுக்கு தான் சொர்க்க ராஜ்யமும் கிடைக்குது. அவங்களதான் இந்துக்கள் வழிபடுறாங்க. அவர்களுடைய கதையைத்தான் பைபிள்ல இயேசுடைய கதையா சொல்லி அவங்க வழிபடுறதே அந்த இந்து தெய்வங்களை தான். அவங்களுக்கு தெரியல. அப்ப சிலை வழிபாடு கூடாது, கூடாதுன்றது அர்த்தம் என்ன? உடல்ன்ற உணர்வு கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா உடலுக்கு தானே அந்த சிலை. ஆத்மான்ற உணர்வுல இரு. ஏசப்பா காப்பாத்தவே இல்லைன்னா அந்த கதை சொல்ற விஷயம் வந்து அதுல டைரக்டா சொல்லல. ஆத்மான்னு உணர்ந்தால் உன்னால இதை முடியும்னு சொல்லல. அதை கடவுள் சொல்ற. சோ அப்ப இயேசு நல்லவர் தான். அப்ப நீங்க நல்லவராக விரும்பலையா? அப்ப இயேசு நல்லவர்னு யாரு சொல்லணும்? கெட்டவங்க சொல்லணும். அப்ப நீங்க கெட்டவங்களாவே இருக்க விரும்புறீங்களா? இல்லையா? அல்லது உங்களை மத்தவங்க நல்லவங்கன்னு சொல்லணும்னு விரும்புறீங்களா? உங்களுக்கு யாரு துக்கம் கொடுக்குறாங்களோ, அநீதி பண்றாங்களோ அவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணும்? திருப்பி கொஞ்சம் கூட துக்கம் கொடுக்க கூடாது, உங்ககிட்ட பவர் இருந்தாலும். ஏன்னா பவர் இருக்கும்போதுதான் நம்மள பாவம் செய்ய தூண்டும். சோ என்ன ஆனாலும் சரி, நான் ஆல்ரெடி ராஜா தான். அதான் இயேசு வந்து நான் ராஜா ராஜான்னு சொல்றது என்னன்னா, அந்த போதையில இருக்கிறார். சொர்க்கத்தில் நான் ராஜா ஆகிறேன். அதனாலதான் அவரு அரெஸ்ட் பண்ணும்போது கேட்கும்போது, நீ ராஜான்னு சொல்றியாமே அப்படின்னும் போது, நான் இங்கத்து ராஜா கிடையாது, பரலோகத்து ராஜான்னு. அப்ப அந்த போதையில இருந்தா எதுவும் தெரியாது அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இயேசு நல்லவர்ன்றதுல திருப்தி ஆயிடாதீங்க, நீங்க நல்லவர் ஆகுங்கள். உங்களுக்கு துக்கம் கொடுத்தவர்களின் பாவத்தை நீங்க மன்னியுங்கள். இது கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் இறைவன் நினைவிலே இறைவன் கொடுக்கிற ஞான முரளி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானா வந்துடும். இந்த சிந்தனையிலே இருக்கணும். இயேசு எனக்காக மரித்தார் இல்ல, நீங்க யாருக்காக மரிக்க போறீங்க? இங்க மரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறக்குறது இல்லையா? இறக்குறதுடைய அர்த்தம் என்னன்னா, நான் இப்ப சரவணன் இருக்கிறேன் இல்லையா? அப்ப இன்னாருக்கு கணவன், இன்னாருக்கு குழந்தை, இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு சகோதரன், இந்த மாதிரி இதுதான் இறக்குறது. அது கிடையவே கிடையாது. செத்துட்டான், உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா. இப்ப கடவுளுடையவன், கடவுளுக்கு மட்டுமே குழந்தை. இதுதான் ஆவிக்குரியவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆவிக்குரியவர் சொல்றாங்க இல்லையா? அந்த ஆத்ம உணர்வுல அவர் இருக்கிறதுதான். அப்ப உடல்னு இருக்கும்போது நான் இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி அவங்க துரோகம் பண்ணும்போது எனக்கு கோபம் வருது. ஆனா நான் செத்துட்டேன்னா கோபம் வரேன்.
அப்படின்னு அர்த்தம் அந்த கணவன்ற உணர்வை மறந்துட்டா, அதான் சாகிறது. சோ அப்படி நீங்க செத்துட்டீங்கன்னா உங்க எதிரிகளுக்காக நீங்க பலியாகிட்டீங்கன்னு அர்த்தம். சிலுவையில அறையிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அது சிம்பாலிக்கா அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது கடவுள்கிட்ட அவர் சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆகும்போது அவருக்கு துக்கம் கொடுக்கறாங்க யாராவது அப்படின்னா அது பெரிய விஷயமா தெரியாது. என் சகோதரன் அவன் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன், அந்த சுபமான எண்ணமே மாத்தும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நீ கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த எண்ணத்தன்ற. எந்த அளவுக்கு உங்களை காரி துப்புறாங்க, அவமானப்படுத்துறாங்களோ, ஒரு தடவை அவமானப்படுத்தினா 1000 தடவை அவன் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஆக்சுவலா கிறிஸ்தவர்கள் இதை உதட்ட அளவுல பண்ணுவாங்க. யாராவது துக்கமா பேசிட்டாங்கன்னா காட் பிளெஸ் யூ, கோபமா தான் சொல்லுவாங்க, ஆனா காட் பிளெஸ் யூ அப்படின்னுவாங்க. சோ அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, மனதார அவன் நல்லா இருக்கணும்னு சொல்ல சொல்ல, ஏன்னா அவன் நாசமா போகணும்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்களே கூட சொல்லி இருக்கலாம், அல்லது வேற யாரோ சொல்லியிருக்கலாம். அதனாலதான் அவன் நாசமா போய் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறான். அப்ப இனி அவன் துக்கம் கொடுக்க கூடாதுன்னா அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க சொல்ல சொல்ல அந்த குணம் மாறும். சோ இயேசுவை விட நல்லவராக, இயேசுவாகவே நீங்க மாறணும். அப்படி மாறியவர்கள் தான் இந்து கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க தெய்வங்களாக. அந்த கதையை தான் இயேசுடைய கதை, நபியுடைய கதை, ராமருடைய கதை, கிருஷ்ணருடைய கதை, எல்லா கதையும் ஒன்னா சாரமா வர்றதுக்கு அதான் காரணம். ராஜ்யம் இருந்துச்சு, இழந்துட்டாங்க, மீண்டும் அதை அடையணும். சொர்க்கம் இருந்துச்சு, சொர்க்கத்தை விட்டு கடவுள் துரத்திட்டார், மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும். இவ்வளவுதான் எல்லா வேதத்துடைய கதையின் சாரமே. அப்ப அதை அடையணும்னா இழப்பதற்கு நீ தயாரா இருக்கணும் இல்லையா? டேய், எங்க ராஜ்யத்தை நீ எப்படா அபகரிக்கலான்ட்டு தர்மர் சண்டை போடலையே, விட்டுட்டு தானே போனாரு. ராமரும் சண்டை போடல, விட்டுட்டு தானே போனாரு. அதுதான் அங்க இருக்கிற மெசேஜ். அப்ப உயிரோடு, அதாவது நமக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் என்னது இல்லை, இறைவனை தவறன்றதுதான் கடவுள் அனைத்தையும் மறந்து என்னை நினைன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். ஆனா அதை மட்டும் புரிஞ்சுட்டு நான் உன்னை நினைச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குது? நான் சொன்னதுக்கு உனக்கு அர்த்தமே புரியல குழந்தைன்றாரு இல்லையா? ஆத்மா நினைனாலே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அர்த்தம். என்னதே இல்லைன்னா அவன் எடுத்தா என்ன, எடுக்காட்டினா என்ன? உருவ வழிபாடுனாலும் சரி, அதுவும் பஞ்சபூதத்தினால ஆனதான், நம்ம உடம்பும் பஞ்சபூதத்தினால ஆனதான். ஆனா கடவுள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பஞ்சபூதத்தினால ஆன பொருள் நம்ம ஆத்மாவும் அதேதான். ஆத்மாவும் அதுக்கு பஞ்சபூதத்துக்கு அப்பாற்பட்டது, கடவுளும் அப்பாற்பட்டவர் தான். அப்ப வெறும் ஆத்மான்னு ஒவ்வொருத்தரையும் ஆத்மா பார்த்தோம்னா நமக்கு துக்கம் கொடுக்குறாங்கனாலே ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. அப்ப அவங்க எனக்கு, ஏன்னா நமக்கு நெருக்கமானவர்கள் மூலமா தான் துக்கமே கிடைக்கும். அப்பதான் அவங்களுக்கு அது தண்டனையா மாறும். அடுத்த தடவை நீ துக்கம் கொடுத்தே யார் தெரியுமான்னு காட்சி போட்டு காட்டுவார். துடிப்பாங்க. அதாவது இப்ப ஒரு உறவுக்காக பண்ணுவாங்க, குழந்தைக்காக சொத்தை அபகரிக்காருன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா அந்த குழந்தையாக நீங்க தான் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல. அடப்பாவி, ஏன்னா அந்த ஜென்மத்துல நீங்க நல்ல குழந்தையா இருந்திருப்பீங்க. அப்ப அந்த குழந்தைய நான் இப்பவுமே நல்லவனா தானே இருந்திருக்கிறான், நான் அவன்கிட்ட அபகரிச்சேன்னு துடிப்பாங்க. அந்த நினைவோட ஞாபகப்படுத்தி காட்சி காட்டுவார். சோ அதே நமக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம கிட்ட அபகரிக்கும் போது சொத்தை அபகரிக்க வராங்க. இப்ப நானா கொடுத்தா யாருக்கு கொடுப்பேன்? என் குழந்தைக்கு கொடுப்பேன். அப்ப அது ஏன் என்னுடைய குழந்தையா இருந்திருக்க கூடாது ஏதோ ஒரு ஜென்மத்துல? வாய்ப்பு இருக்கு தானே? அப்ப ஆத்மானா அது எந்த உடம்புல ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சொர்க்கத்துல இருந்து இப்ப 84 பிறவி எடுக்கிறோம் அதிகபட்சமா. அப்ப குறைஞ்சது 84 கணவனோ அல்லது மனைவியோ இருப்பாங்க குறைஞ்சபட்சம். 2-3 மனைவி இதெல்லாம் கூட இருந்திருக்கும். குழந்தைகள் நிறைய இருக்கும், 100, 200, 1000 கூட இருக்கும். எல்லாம் எங்கேயாச்சும் இருப்பாங்கல்ல. அதுல யாரோட நீங்க நெருங்கிய தொடர்பு இருக்கோ அவங்கதான் இப்ப உங்க தொடர்புலயே வருவாங்க. அவங்க மூலமா தான் துக்கமே கிடைக்கும். இப்ப நிறைய பேர் பாக்குறோம்ல, மனைவி மூலமா தானே பிரச்சனை வருது, கணவன் மூலமா தானே வருது, குழந்தை மூலமா தானே வருது. இப்பயே பாக்குறோம் நெருங்கிய தொடர்பு மூலமா தான் வருது. அப்ப வேற யார் மூலமா வந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நெருங்கிய தொடர்பு தான். இது எல்லாமே ஆத்மான்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல உங்களுக்கு வந்துடும். ஆனா அது கூட நீங்க பாக்காதீங்க, சொர்க்கத்தை அடையிறதுக்காக நான் இழக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அது கூட ஏன் யோசிக்கிறீங்கன்ற. அடுத்தவங்களோட குறைய பார்க்கும் போது, அவங்கள நினைக்கும் போது நம்மள்ட்டே அந்த மாதிரி ஒரு விகார குணங்கள் தான் தூண்டப்படும். ஆனா கடவுளை நினைக்கும் போது அவரோட நல்ல குணங்கள் தான் நம்ம கிட்ட தூண்டப்படும். அதனாலதான் குறைய பார்க்காதன்னு சொல்றது. கரெக்ட். அது குரான்ல இருக்கும் சிஸ்டர், சூப்பரா. என்ன தெரியுமா? நீங்க ஒருவரை மன்னிக்கும் பொழுது, குரான்லயா பைபிள்லயா தெரியல, மன்னிக்கும் பொழுது கடவுள் தன்னை மன்னித்ததாக உணர்வார்கள். அப்ப கடவுளையே நீங்க மன்னிக்கிறது மூலமா தான் வெளிப்படுத்துறீங்க. ஏன்னா கடவுளுடைய குழந்தை நாமன்றது உலகத்துக்கே தெரியும்
இல்லையா? அப்படித்தானே நம்ம சொல்றோம். நமக்கு துக்கம் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிரம்மா குமார் குமாரிகள்ன்ட்டு. அப்ப எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத போதுதான் கடவுளை வெளிப்படுத்துறீங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஞானத்திலும் கொடுத்தா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போன்றுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது அற்புதமான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நீங்க யாரோட குழந்தைன்னு நிரூபிக்கிறதுக்கு. அமைதியாக அன்பாக நடந்துக்கும் பொழுது. ஆனா ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா கடவுளுக்கு நிந்தனை. அதுதான் நிந்தனை பண்ணாதீங்க. அப்ப நிந்தனைன்றது நமக்கு துக்கம் கொடுக்கறவங்களை திருப்பி திட்டுறதுதான். அப்ப அவங்க எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க கடவுளை மகிமை பாடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க கடவுளுடைய மகிமையை நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்த உங்களுடைய தீவிர பக்தர்களாக உங்களுக்கு துக்கம் கொடுத்தவர்கள் வருவாங்க. ஆனா ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு டைம்ல ஞானத்தையே எடுக்கிறாங்க அப்படின்னா சொர்க்கத்துல உங்களுக்கு வேலைக்காரர்களா வருவாங்க. இங்க துக்கம் கொடுக்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பதவி இருக்கும். அல்லது அவங்க மாறி உங்களுக்கு மேல கூட வரலாம். அதனால அவங்களுக்கு நீங்க சாபம் கொடுத்துடக்கூடாது. சாபம் கொடுத்தா முதல்ல குறையிறது உங்க பதவிதான். அதாங்க முக்கியமான விஷயம். இது பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க. நான் கோபப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். கோபப்பட்டா என்னுடைய தவ வலிமை போயிடுமேன்னு நினைக்கிறேன்னுவாங்க. அதாங்க முக்கியமான விஷயம். சோ காமம், கோபம். விஸ்வாமித்திரர் கூட அடிக்கடி கோவப்பட்டதுனாலதான் அவரோட தவ வலிமை போயிடும். திருப்பி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்பார் இந்த தவத்தை. கண்டிப்பா. சோ சூப்பரான மெசேஜ். சோ இயேசு நல்லவர், இவங்கெல்லாம் நல்லவர், அதெல்லாம் ஓகே. அந்த இயேசுவே நீங்க தான் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் தெரியாம நீங்க பாட்டுக்கு அவரு நல்லவர், அவரு அரோகரா, அவரு கோவிந்தா, ஹல்லேலூயான்னு பாடிட்டு இருக்கிறீங்க. இப்ப அர்த்தம் தெரிந்த அதுவாக நீங்க மாறுங்க. இதை கடவுள் நேரடியாக உங்களுக்கு கொடுக்கிற ஞானம். சோ இதை தினம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு சொல்லப்படும். அதை அவசியம் பாருங்க. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பிரம்மகுமாரிஸ் முரளி இன் தமிழ், தெலுங்கு உங்க லாங்குவேஜ்ல போடுங்க, வரும். சோ அதை அவசியம் பாருங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. Thank you, brother. Om Shanti.